போப்பா. இது எப்படி தெரியுமா? கழுகு தான் குஞ்சுகளை அப்படியே தூக்கிட்டு போறது மாதிரி. கழுகு தான் குஞ்சுகள் என்ன செய்யுமா? அப்படியே வளர்க்குமா. குஞ்சு பிறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன செய்யுமா? கூட்டை விட்டு களைச்சு கூட்டிகிட்டு போகுமா கழுகு. கழுகு அப்படிதான் பண்ணுவான் பாருங்க. ஃபர்ஸ்ட் குஞ்சா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இறைய பிடிச்சிட்டு வந்து ரத்தத்தை பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் வாயில் என்ன செய்யுமா? அப்படியே ஊட்டுமா. அப்படியே சாப்பிட்டுட்டே சுகமா இருக்க விடாம கொஞ்சம் அப்படியே என்ன செய்வா? கூட்ட கழுகு அப்படியே களைச்சி அப்படியே மேலே செட்டையில் இணைஞ்சுமா கழுகு தான் குஞ்சுகளை வச்சு அப்படியே போகுமா. அப்படியே மேலே பறந்து போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அப்படி குஞ்சுகளை விட்டுட்டு அப்படியே விலகி என்ன செய்யுமா? அப்படியே பறக்குமா. அப்படியே பறக்கும்போது குஞ்சுங்க என்ன செய்யுமா? அப்படியே தத்தளிக்குமா. என்ன பண்ணு தெரியாதான். அப்படியே கீழே சர்ன்னு வந்து இருக்குமா பாருங்க குஞ்சுங்க. டக்குன்னு அந்த அப்படியே போய் அந்த கழுகு டக்குன்னு டேக்கப் பண்ணி அப்படியே மறுபடியும் செட்டையில் ஏந்திக்குமா. மறுபடியும் என்ன செய்யுமா? அப்படியே பறந்துட்டே இருக்குமா. அப்படியே விட்டு உருவாக்குமா. நீங்க நினைச்சிடாதீங்க அப்பா விட்டுட்டாரு கையின்னு நினைச்சிடாதீங்க. அவர் உடல்ல உங்களை உருவாக்குகிறார். உங்களை உருவாக்கு